விக்ரம்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ. அவர் ஒரு படமும் அவருக்குன்னே செதுக்கின மாதிரி இருக்குது ப்ரோ. கமலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் ப்ரோ. ரஞ்சித் படம் ஆப்வியஸாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ தங்கலானுக்காக ஏர்லியாக வெயிட்டிங் ப்ரோ. நான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லாயிருக்கும் கண்டிப்பாக விக்ரம். இது எல்லா படமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக விக்ரம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கம்பேர் பண்ணல, டங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, விக்ரமோட கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நல்லா தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த ஃபிலிமுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டிமாண்டிகாலையும் வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் அல்டிமேட்டாக இருக்கும்னு யோசிக்கிறேண்ணா. ஏன்னா அவர் நடிச்சாலே நல்லாயிருக்கும் விக்ரமு. அதனால் ஏன்னா ட்ரெய்லர் பார்த்ததும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. படம் எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கண்ணா. பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. விக்ரமோடைய கெட்டப் பார்க்கும்போது எப்படி அல்டிமேட்டாக இருக்குதுண்ணா. நான் சொல்கிறது பிளாக் பஸ்டர் அச்சிரோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் படம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்டிங் சூப்பராக இருக்கும். விக்ரமோட ஆக்டிங் எப்போவுமே. ரஞ்சித் நல்லா இருந்திருக்காரு படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் போட்ட கெட்டப்லேயே புதுசாக இருக்கார். டிஃப்ரெண்ட் தான். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுப்பார். ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் அவர் படத்தை பார்ப்பேன். நெக்ஸ்ட் வீக் பார்ப்பேன் வந்துடும். கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வேணும். ஏன்னா லாஸ்ட் மூவி படமே போக வேண்டியது. இந்த படம் கண்டிப்பாக போகும். தமிழ் சினிமாவில் வந்து வர படம் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. அது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தங்கலான் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த தரமாக பிக்சர் கொடுத்துருக்காரு. ரஞ்சித் அவர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். விக்ரமோடைய லுக்கு பார்க்கும்போது வேறு லெவல் சார். அதெல்லாம் பார்க்கும்போது நானே அனுசரிந்துட்டேன். இந்த படம் நல்லா ஒரு வெற்றி காரணம்னு நான் நினைக்கிறேன். நல்ல ரஞ்சித்தோட படம்னாலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் ப்ரோ. அதுவும் இல்லாமல் கோப்ரா கடைசியில் வந்துச்சு, அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. விக்ரமோடைய கெட்டப் பார்க்கும்போது வேறு லெவல் ப்ரோ. அது கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 15th ஃபஸ்ட்டு ஷோவே போகலாம். மியூசிக் வேறு அது அந்த மேனாமினிக்கு சாங்னா ஹைப்பு நல்லா ஒரு 1000 கெட்டப் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அவரோட கெட்டப், அவர் வெயிட் லாஸ், அவர் டெடிகேஷன் லெவல்லாம் எங்கேயோ இருக்குது ப்ரோ சியானோடது. ஸோ ஆல்வேஸ் சியான் ஃபேன்ஸ் ப்ரோ. ஸோ மால்விகா மோகன் ஆஃபீஸாக ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக ப்ரோ இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு ஹிட்டு தரும். பிளாக் பஸ்டர் ஆகும் ப்ரோ. அதே மாதிரி ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்குது? ஜிவி பிரகாஷோட மியூசிக் கேட்கே தேவையில்ல ப்ரோ. 1001 அந்த மியூசிக் கேட்ட மாதிரி பிஜிஎம் எல்லாமே இதுலேயும் ஓரளவுக்கு இருக்குது ப்ரோ. ஸோ அது நல்லா வரும். அதான் கூட டிமாண்டிக் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிமாண்டிகானி ஐ டோன்ட் ஹவ் ஐடியா ப்ரோ. அது தெரியல எனக்கு எதுவுமே. ஸோ நான் பட் ஆனால் தங்கலானுக்கு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. கண்டிப்பாக. எப்படி ப்ரோ இருக்குது விக்ரம் கெட்டப்? இல்லை வேறு மாதிரி தெரியல. உங்கள் வார்த்தை சூரிய KGF எல்லா மூவி அப்படியே ஓர தள்ளிட்டு மேலே போய்ட்டு தெரியல டாப்பு தெரியல. ஓகே மஜாவாக இருக்கும் மூவி. ராயன் கெட்டப்போ பார்த்தியே இல்லை தெரியல. அங்கே ராயன் கூட மொக்க கதி ஆகிடும் நான் தெரிஞ்சு. அந்த போல தான் மூவி. வெயிட்டிங் தெரியல. விக்ரமோட கெட்டப் பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்குது? இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கெட்டப் யாருமே பண்ணல. அதுதானே சொல்லுனேன் வேற மாதிரி. அது உமால எல்லாம் கொஞ்சம் சதிரியா போகிறாங்க. இப்போ வர ஃப்ரைடேலாம் மீட்டிங் தெரியல. உமால படம் வேற மாதிரி. படம் எப்போ வருதோ நம்ம தானே ஃபஸ்ட்டு போய் உட்காந்து தேட்டரில். அவ்வளோதான் அந்த மாதிரி. நான் போய் தேட்டரில் உட்காந்துட்டு தானே அப்புறம் ஸ்பீச்சு. இப்போ நம்மளால எதுவும் பேச முடியல. வெயிட்டிங்கில் தான் நின்றுக்கிறோம். அதுக்கே நம்மளால இப்போ பேச முடியல. படம் இதே பார்த்துட்டு வந்துட்டோன்னா இன்னும் வேறு மாரி பேசணும்ண்ணா. கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. விக்ரம் அது நடிப்பு ஃபைட்டு டோட்டலாகவே நல்லாயிருக்கும். படிக்க படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதுதான் டைரக்ஷனு. சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். இந்த படத்தில் அந்த மாதிரி யாராவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செமையாக இருக்குது, மாசாக இருக்குது. இப்போ வந்து அவர் ப்ரொமோக்கு ஆடியோ லான்ச்சில் வந்தார்ல, அதில் வந்து வேறு லெவல் ஸ்டைலிஷாக இருக்கார். படத்தில் தங்கலான் படத்தில் அந்த கிளிம்ஸ் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு டெடிகேஷன் பண்ணணுமோ, எந்த லெவலுக்கு டெடிகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி நடிச்சிருக்காரு. நட்சத்திரம் நகர்க்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படம்லாம் வந்து கோப்ரா வந்து அன்றைக்கி தான் அது வந்தது. இப்போ பாருங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் படம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருள்நிதி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு யூடியூப்பில், நான் பார்த்துருந்தேன். அதில் சொன்னார் அந்த படம் எடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதனால் சின்ன பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னார். நான் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த இன்டர்வியூ. இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த படத்தை கம்பேர் பண்ணல. பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் பண்ண டேரக்டராக இருக்கட்டும், கேஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன ஸ்கோப் தான் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து இப்போ வந்து பண்ணுறது வந்து டேரக்டரும் சரி, கேஸ்டிங்கும் சரி, எல்லாருமே வந்து கொஞ்சம்
தெரிய வந்துச்சு எல்லாருக்குமே, கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டாங்க. அதனால் அருள்நிதியும் வந்து படத்தில் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார். அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம். களத்தை சந்திப்போம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட படம். முக்கியமாக நிறைய படம் நல்லா இருந்தது, பட் களத்தை சந்திப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் இந்த படம் தான் அவருக்கு. அதே மாதிரி பிடிச்ச படம் அது என்னென்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்கோப்பும் கம்மி தான் அந்த படத்துக்கு. ஃபஸ்ட் படம்னு டேரக்டருக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் கம்மியான பட்ஜெட் தான் பண்ணாங்க. அதுவே அந்த லெவலுக்கு இருந்தது. இப்போ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுறாங்க, இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மோஸ்ட்லி 2 படமும் நல்ல படமாக இருந்தாங்க. 2 படமும் நல்லா தான் இருக்கும். இல்லை பிளாக் பஸ்ட்டில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வர அந்த போல தான் மாமா, அந்த போல் மியூசிக்கே போடுவா போல. இது வந்து கேஜிஎஃப் முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அந்த படம் தோன்றது தங்க எடுக்கிறது ஆமாம், அதில் அந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் அதெல்லாம் கேஜிஎஃப்லாம் மொக்க கதை ஆகிடும்ண்ணா. அவ்வளோதான். இந்த படம் தான் நம்ம மாமா படம் அல்டிமேட் ஆகிடும். விக்ரம் வெயிட் பண்ணலாம். ஃபோன் வருவது மெயின்டிங் தலை ஃப்ரைடே வெயிட்டிங் தலை வெயிட்டிங் தானே. ஓகே தலை. டிமாண்டிக் காலனி 2 வருது, அது என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்? அது டிமாண்டிக் காலனி ஒன்றும் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே ஒன்று ஒரு படம் போலாம், செகண்ட் நல்லா இல்லை. ஸோ பார்ப்போம். தங்கலான் நல்லா தங்கலான் போயிட்டு தங்கலான்